நான் ஃபஸ்ட்டே ஜிம் போய் ட்ரெயின் பண்ணிட்டு பம்போட மிரர் பார்க்கும்போது என்னோட மைண்டில் வந்தது என்னோட ட்ரீம் ஃபிசிக். அது ஒரு கிரீக் கார்டோட ஃபிசிக். நானும் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணிட்டு டயட்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த ஃபிசிக் அச்சீவ் பண்ண முடியும்னு தோணுச்சு. பட் அதை எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கூட இல்லை. பட் நவ் வி ஆர் க்ளோஸ் டு தட் கிரீக் கார்ட் ஃபிசிக். ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ இன் திஸ் வீடியோ உங்களோட ட்ரீம் ஃபிசிக் ஒரு ஏஸ்தட்டிக் கிரீக் கார்டோட ஃபிசிக்காக இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் நாட் ஈஸி, பட் ரொம்பவே சிம்பிள் தான். லெட்ஸ் பிகின். ஸோ நம்மளுக்கு ஒரு கிரீக் கார்டு ஏஸ்தட்டிக் ஃபிசிக் பில்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் அமௌண்ட் ஆஃப் மசில் சைஸ் பில்ட் பண்ணணும். தென் அதை வெளியே டெஃபினிஷனோட தெரியிற அளவுக்கு லீனா லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும். மசில் பில்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வே ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நீங்க பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னா வெயிட் ட்ரைனிங். நீங்க ஜிம் போயும் பண்ணலாம், ஆர் கலிஸ்டெனிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா ரெண்டையுமே இன்கார்பரேட் பண்ணி ஹைபிரிட் ட்ரைனிங் மாதிரி பண்ணலாம். இதை பண்றதால மசில் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணி அது ஸ்ட்ராங் அண்ட் நல்ல சைஸ் பில்ட் பண்றதுக்கு நம்ம புஷ் பண்ண முடியும். ட்ரைனிங் ஸ்டைல் எது வேணாலும் இருக்கலாம், பட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட். போக போக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆர் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி மசில் அதோட லிமிட்டை விட புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு நீங்க லாஸ்ட் வீக் விட 2.5 kg 5 kg வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம், ஆர் ஒரு ரெப் 2 ரெப் எக்ஸ்ட்ரா பண்ணி ஃபெயிலியர் வர புஷ் பண்ணலாம். இது எல்லாமே ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புஷ் யுவர் செல்ஃப், டோன்ட் செட்டில். என்னால் முடியல அப்படிலாம் பண்ணாமல் உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணி பண்ணுங்க. ஹார்டர் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் வில் கிவ் யூ அ கிரேட்டர் ரிசல்ட். எப்பவுமே ஃபெயிலியர் வர ட்ரெயின் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஒர்க் அவுட்டை விட 1% பெட்டராக பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெக்கவரி. ட்ரைனிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரெக்கவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெக்கவரி விட்டு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு கிளீனான வெல் ஸ்ட்ரக்சர்டு ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் வேணும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன, நீங்கள் எதுவும் ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறீங்களா, அதை பொறுத்து ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க, ஃபுட்பால் ஆடுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து லெக் ஒர்க் அவுட் வைக்க முடியாது கரெக்டாக. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ஓவர்லேப் ஆகாம ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்போதான் மசில் ரெக்கவரி டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ ஃபைண்ட் அ ப்ரோக்ராம் தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. இப்போ நம்மளோட மெயின் கோல் மசில் சைஸ் பில்ட் பண்ணுறதுங்கிறதுனால ஈச் மசில் குரூப்ஸை வீக்லி 2 times ட்ரெயின் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட் தரும். ஸோ இப்போ தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் அப்பர் பாடி லோவர் பாடி ஸ்பிளிட் 4 days a week ட்ரைனிங். ஓகேவா? இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, 1 to 2 years ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் ஃபாலோ அ புஷ் புல் லெக் தென் அப்பர் லோவர் ஸ்பிளிட். வீக்லி 5 days ட்ரெயின் பண்ணலாம், ஆர் 6 days ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ வித் புஷ் புல் லெக். இப்போ கரண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணுறது 8 days ஸ்பிளிட்டு. ஈச் மசில் குரூப்பை ட்வைஸ் ட்ரெயின் பண்ணிவிடுவேன் 8 days கேப்பில். ஓகேவா? அண்ட் அது கூடவே ஐ டூ எண்டூரன்ஸ் ட்ரைனிங், ஸ்கில் ஒர்க் எல்லாமே கம்பைன் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இதுதான். பேக்கு, செஸ்ட்டு, தென் லெக்கு, ஷோல்டர், தென் அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன். பட் பியூர் ஹைப்பர்ட்ரோஃபி ட்ரைனிங் பண்ணாமல் ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணுவேன். நான் ஸ்க்ரீனில் சாம்பிள் புஷ் ஒர்க் அவுட்ஸ், புல் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் லெக் ஒர்க் அவுட்ஸ் போட்டிருக்கேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லை, உங்கள் கோல் அண்ட் நீடுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் வீக்லி ஒரு டைம் மசில் குரூப் ட்ரெயின் பண்ணாலும் ரிசல்ட் வரும். த மெயின் திங் is listen to your body. That's the main thing that allows you to stay consistent. இன்டர்நெட் யூடியூப்லலாம் இதை ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வரும், இல்லைனா வராது அப்படிலாம் சொல்கிறது பார்த்துருப்பீங்க. பட் the only thing will give you result is consistency. எஃபோர்ட் போட்டிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஓவராலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஷோ அப் டெய்லி, இம்ப்ரூவ் யுவர் ப்ராக்ரஸ் ஓவர் டைம். எல்லாரும் எங்கே தப்பு பண்ணுவீங்கன்னா, யூ கைஸ் கொஸ்டின் அ லாட். எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குமா ப்ரோ, இதை ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வருமா, இந்த ப்ரோட்டீன் எடுக்கலாமா, இந்த கிரியேட்டின் எடுக்கலாமா, இதெல்லாம் ஒரி பண்ணிக்கவே கூடாது. த ரியல் கொஸ்டின் இஸ், நான் கன்சிஸ்டண்டாக இருக்கேனா, டிசிப்ளினாக இருக்கனா, நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஓவர் த டைம் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர நீங்கள் கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் இல்லை, நீங்கள் பார்க்குற அந்த வீடியோஸ்லாம் இல்லை. ஸோ ரொம்ப டவுட்டாக ஒவ்வொரு கொஸ்டின்லாம் மைண்டில் வச்சுட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு அட்ராக்டிவ் ஃபிசிக்கோட ரெக்யூர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த வி டேப்பர் ஷேப் தான். இதுக்கு நம்ம பேக் மசில் அண்ட் ஷோல்டரை ட்ரெயின் பண்ணணும், அண்ட் பிக் செஸ்ட் பில்ட் பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்பர் பெக், லோவர் பெக், மிட் பெக் மூணையுமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். ஃபைனலாக அப்பர் பாடியை மேட்ச் பண்ணுற மாதிரி லோவர் பாடி லெக்ஸையும் நல்லா ட்ரெயின் பண்ணி ப்ராப்பர் ஒரு அத்லெட்டிக் லெக் ஷேப்பில் வைக்கணும். ஏஸ்தட்டிக் கிரீக் கார்ட் ஃபிசிக்ங்கிறப்போ உள்ள லீனாக ஆப்ஸ் விசிபிளாக தெரிகிற மாதிரி லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்கணும். அண்ட் பிக் ஆர்ம்ஸ், வெயின்ஸ் தெரிகிற மாதிரி இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ஸ். தென் த லிஸ்ட் இஸ் கோயிங் லாங். அண்ட் மேஜராக நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, வைடர் பேக் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் புல்அப்ஸ். எப்பவுமே புல்அப்ஸை ஸ்பேம் பண்ணுங்க. அதுதான் ஸ்ட்ராங்கான வெல் டிஃபைன்டான பேக் பில்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஒர்க் அவுட். பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புல்அப் பண்ண முடியலனா கோ ஃபார் லேட் புல் டவுன், பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். பட் ஐ ப்ரிஃபர் டூயிங் புல்அப்ஸ். அண்ட் இது கூடவே சம் ஃபார்ம் ஆஃப் ரோவிங் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது பார்பிள் ரோவிங்காக இருக்கலாம், ஒன் ஆர்ம் ரோவிங்காக இருக்கலாம். இட் வில் ஹெல்ப் டு பில்ட் த லேட் மோர் பிகர். இன்னும் ப்ராடரான வி டேப்பர் லுக்கு நீங்கள் ரியல் டெல்ஸ், நம்ம ஷோல்டரில் இருக்க ரியல் டெல்லையும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். வைடு ஷோல்டர் பில்ட் பண்ணால் அந்த வி டேப்பர் லுக் இன்னுமே பெட்டராக தெரியும். ஃப்ரண்ட் ஷோல்டர்லாம் நீங்கள் செஸ்ட் போடும்போது ஏதாவது புஷிங் மூவ்மெண்ட் பண்ணும்போதே நல்லா ட்ரெயின் ஆகி பில்ட் ஆயிரும். பட் லேட்டரலும் ரியல் டெல்ஸும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணணும். பின்னாடி இருக்கிற ரியல் டெல்ஸ் தான் இருக்கிறதுலே வெரி டஃப் டு பில்ட். ஸோ எப்பவுமே அதில் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி மசில் ஃபீல் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் ரியர் டெல் ஃப்ளை பண்ணலாம், ஆர் கேபிள் டம்பிள் ஏதாச்சும் வச்சு ரியர் டெல்க்கு ஃப்ளை பண்ணலாம். ஃபைனலாக ஃபேஸ் புல் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஃப்ரண்ட் டெல்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஷோல்டர் ப்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டு நீங்கள் டம்பிள் ப்ரெஸ் பண்ணலாம், ஆர் பைக் புஷ்அப் பண்ணலாம். அந்த ப்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் ஷோல்டரை ஆக்டிவேட் பண்ணணும். ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப் கூட பண்ணலாம் உங்களால் முடிஞ்சா. உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் டெல்ஸ்க்கு லேட்டரல் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஷோல்டரை நல்லா வெல் ரவுண்டாக பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், விச் ஹெல்ப்ஸ் இன் த வி டேப்பர் லுக். இப்போ பேக் அண்ட்
அண்ட் ஷோல்டர் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்கறதுக்கு செஸ்ட் மசில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு ஜிம் போறீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம், இன்க்ளைன் ப்ரெஸ் பண்ணலாம், மிஷின் டம்பிள் எதை யூஸ் பண்ணினாலும் நீங்கள் ப்ரெஸிங் மூவ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் லோவர் செஸ்ட்டுக்கு அதே மாதிரி டிக்ளைன் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அதை பிரித்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஜிம் போகலன்னா நீங்கள் புஷ்அப்லேயே நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ இன்க்ளைன் புஷ்அப், டிக்ளைன் புஷ்அப் இதெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் ஹை ரெப்பில் ட்ரெயின் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் இதில் ரெப்பை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் நிறைய ரெப்ஸ் பண்ணும்போது நீங்கள் மசிலில் ப்ரெஷர் போடுவீங்க. அது நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக தான் ட்ரை பண்ணும். அண்ட் உங்களால் புஷ்அப் பண்ண முடியலனா கூட நீ புஷ்அப் பண்ணுங்க. அண்ட் இன்க்ளைன் புஷ்அப், ஒரு வால் புஷ்அப் மாதிரி ட்ரை பண்ணுங்க. த ஒன்லி திங் மேட்டர் இஸ் ஹவு கன்சிஸ்டன்ட் யூ ஆர். தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ அப்பர் பாடியோட மேஜர் மசில் குரூப் செஸ்ட், ஷோல்டர் அண்ட் பேக் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ அதை பில்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன, லோவர் பாடி தான். ஜஸ்ட் லுக் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு ஏஸ்தட்டிக் ஃபிசிக் இருந்தால் போதுங்கிறப்போ லெக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஃபார் அ ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி ஃபிசிக் லெக் தான் பில்லர் மாதிரி. ஸோ அதையும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். நான் வீக்லி ட்வைஸ் என்னோட லெக் ட்ரெயின் பண்ணுவேன். ஒன் டே அத்லெட்டிக் ட்ரைனிங், பிளயோமெட்ரிக்ஸ், எண்டூரன்ஸ் ட்ரைனிங்லாம் இன்க்ளூட் பண்ணி ஹைப்ரிட் வேலை ட்ரெயின் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் டே பியூர் ஹைப்பர்ட்ரோஃபி ப்ளஸ் ஜோன் 2 கார்டியோ ஆட் பண்ணிப்பேன், லைக் இன்க்ளைன் வாக் அந்த மாதிரி. ஸோ ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி அப்போ ஸ்குவாட்ஸ் இருக்கும் அண்ட் ஹைப்ரிட் ட்ரைனிங் அப்போவுமே ஸ்குவாட்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹைப்பர்ட்ரோஃபி அப்போ நான் 3:1 3:1 ரேஷியோ, அந்த மசில் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன ரேஷியோவோ அந்த டெம்போவில் ட்ரெயின் பண்ணுவேன். ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணுறப்போ நான் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக ட்ரெயின் பண்ணுவேன். அப்போ என்னோட டெம்போ வேற மாதிரி இருக்கும். 4:1 4:1 அந்த மாதிரி. சடன் பஸ்ட் அண்ட் ஸ்லோ எசென்ட்ரிக் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்பீட் கான்சென்ட்ரிக் மூவ்மெண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரெயின் பண்ணுவேன். அண்ட் ஒரு நாள் பியூரா ஹைப்பர்ட்ரோஃபி தான். லெக் ப்ரெஸ் பண்ணுறது, லஞ்சஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலாக 20 மினிட்ஸ் இன்க்ளைன் வாக் த்ரெட்மில்ல போயிடுவேன். உங்ககிட்ட வெயிட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, யூ கேன் டூ பிஸ்டல் ஸ்குவாட்ஸ். ஸோ சிங்கிள் லெக்ல ஸ்குவாட் பண்ணி பாருங்க, சப்போர்ட் வச்சு பண்ணுங்க. ஜம்ப் ஸ்குவாட்ஸ், நார்மல் ஸ்குவாட்ஸ், ஏதாச்சும் ஒரு வேலை லெக்கோட மசில ட்ரெயின் பண்ணணும். ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பேலன்ஸ்ட் ஃபிசிக். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் டோன்ட் ஸ்கிப் லெக் டே. தட்ஸ் ஆல் ஐ எம் சேயிங். அண்ட் கடைசியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கோர். ஜஸ்ட் சாப்பிடாம இருந்தால் ஆப்ஸ் வரும்னு நினைக்காதீங்க. உள்ள மசில் பில்ட் ஆகியிருந்தால் தான் தே வில் பாப் அவுட். பட் உள்ள மசில் எதுவுமே இல்லைனா எவ்வளோதான் சாப்பிடாம கேலரி டெஃபிசிட்ல இருந்தாலும் ஃபிளாட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ஆப் ஒர்க் அவுட் பண்ணுங்க. வெயிட்டர் கிரன்ச்சஸ் ஆர் லெக் ரைசஸ் ஏதாவது ஜஸ்ட் ட்ரை டு ஹிட் த மசில். அப்போதான் நல்ல டெஃபினிஷனோட ஸ்ட்ராங்காகவும் க்ரோ ஆகும். அண்ட் என்னதான் நான் சொன்ன எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் இஃப் யூ டோன்ட் ஃபாலோ அ க்ளீன் டயட், நினைச்ச ட்ரீம் ஃபிசிக்கை உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. டயட்னு சொன்னதும் ஃபுல்லாக வெஜ்ஜஸ், சிக்கன், ப்ரோட்டீன் அப்படிலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக ஹோல் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா யூ கான் அவுட் ரன் அ பேட் டயட் வித் அ குட் ட்ரைனிங். நீங்கள் என்னதான் சூப்பரான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சிருந்தாலும் உங்கள் டயட் சரியில்லைனா நீங்கள் நினைச்ச மாதிரி ரிசல்ட் வராது. ஸோ நான் சொல்ல போகிற ஃபியூ திங்ஸ் மட்டும் உங்கள் டயட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரோட்டீன். உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் உங்களோட பாடி ரெக்கவர் ஆகுறதுக்கும் மசில் பில்ட் ஆகுறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸை மீல் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ், ப்ரோட்டீன் ஷேக் அண்ட் மோஸ்ட்லி ப்ராசஸ் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக வெளியே போய் சாப்பிட்ற பர்சனாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணாலே உங்க பாடியில பெரிய டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலா ட்ரிங்க் வாட்டர். எப்போலாம் டைம் கிடைக்குதோ நல்லா தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடா இருங்க. ஸோ ஒரு ஏஸ்தட்டிக்கான கிரீக் கார்ட் ஃபிசிக் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்கின்னியா இருக்கீங்க, ஒரு ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, ஏன் ஸ்கின்னி ஃபெட்டா இருந்தா கூட நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட அந்த கிரீக் கார்ட் ஃபிசிக்கை உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். உங்க ஜெனடிக்ஸ் பத்தியோ ஆர் இப்போதான் நான் பிகினர், எனக்கு ஒரு புஷ்அப் கூட பண்ண முடியல, இதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இப்போ எனக்கு என்ன வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவ்வளவுதான் கொஸ்டின். சிம்பிளா உங்களுக்கு டயட்ல ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி கொடுத்துட்றேன். நீங்க இப்போ ஒல்லியா இருக்கீங்க, வெயிட் கெயின் பண்ணணும்னா யூ நீட் டு கெட் இன் கேலரி சர்ப்ளஸ். உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருந்து ஒரு 400 to 500 கேலரிஸ் நீங்க சர்ப்ளஸ்ல சாப்பிடணும். ஆர் நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, ஃபேட் லாஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஈட் இன் கேலரி டெஃபிஷியன்ட். உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருந்து ஒரு 300 to 400 கேலரிஸ் கம்மியா சாப்பிடுங்க. நீங்க ஸ்கின்னி ஃபேட்டா இருந்தா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்லயே சாப்பிடுங்க, பிளஸ் வெயிட் ட்ரைனிங் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டா சாப்பிடும்போது நீங்க ஃபேட் லாஸ் பண்ணிட்டே மசில் கெயின் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸை ஹெல்ப் பண்றதுக்கும் ட்ராக் பண்றதுக்கும் ஒரு கேலரி கால்குலேட்டர் ஆப் எடுத்து அதுல உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. உங்க ஏஜ், வெயிட், ஹைட் எல்லாமே கொடுத்து உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்க கால்குலேட் பண்ண கேலரிஸ்குள்ள தான் சாப்பிட்றீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்திஃபை மீ மாதிரி ஆப் எடுத்து அதுல நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளவு சாப்பிட்றீங்கிற குவான்டிட்டி டீடைல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுலேயே நீங்க எவ்வளவு கேலரிஸ் சாப்பிட்ருக்கீங்கிற டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் இருப்பீங்க. நீங்க அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, கம்மியாகவும் சாப்பிட மாட்டீங்க. இதுவே பாதி ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வந்துடும். கேலரி கால்குலேட்டர் அண்ட் ஹெல்திஃபை மீயோட ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி உங்களை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து என்ன வேல்யூ கிடைச்சது, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆர் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் சொல்லுங்க. பட் எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பீஸ்.